வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான, எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு மஷ்ரூம். அது மஷ்ரூமில் எக்கு வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவில் ரவுண்டாக போட்டாலும் சரி, இல்லை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் வெட்டிக்கோங்க. வெட்டின மஷ்ரூமை இந்த போல் பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க, அன்னாச்சி பூவோட ஒரே ஒரு பெடல் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். எண்ணெயில் நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அடுப்பை அதிகப்படுத்திடாதீங்க, பொருட்கள்லாம் தீஞ்ச மாதிரி ஆயிரும், ஃப்ளேவர் மாறிடும் நமக்கு. ஸோ அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா பரட்டி விட்டாச்சு எண்ணெயில். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. காளான் எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இதில் கொழுப்பு சுத்தமாக இல்லை, அதனால எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். உணவில் வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா வாரத்துக்கு 2 டைம் தவறாமல் எடுத்துக்கோங்க. அது குழந்தைங்க இருக்க வீட்டில் அடிக்கடி காளான் செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்துது, இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது, இதயத்தை ரொம்ப பாதுகாக்குது. அதே போல் இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுறலாம். பரட்டியாச்சு. இப்போ ஒரு தக்காளி மீடியம் சைஸில் நல்ல பழுத்த தக்காளியாக உள்ளே கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளியை லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது அடிக்கடி வாயில் புண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி மஷ்ரூம் சூப் மாதிரி பண்ணி குடித்தாங்க அப்படின்னா அவங்க வாய் புண்ணு சீக்கிரம் சரியாயிரும். இல்லைன்னா காரம் எதுவுமே இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து ஒரு கிரேவி டைப்பில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு வாய்ப்புன்னு சீக்கிரம் சரியாயிரும். கூட பட்டாணி கொஞ்சம் முட்டைக்கோஸ் அந்த போட்டு நீங்கள் சூப் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறலாம். பரட்டினதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு, கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது கலந்தது அப்படியே இருக்கட்டும். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுருங்க, அதிகப்படுத்திடாதீங்க, குறைச்சிடாதீங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இதை நம்ம நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் காளான் டெய்லியும் 1 கப் அளவு சூப் செஞ்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா பெண்கள் கட்டாயம் இதை குடிக்க தான் வேணும். ஏன்னா பெண்களுக்கு அடிக்கடி மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இந்த காளான் சூப் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் பெண்கள் தவறாமல் உணவில் இதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச தக்காளி வெங்காயம் விழுதை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. ஜாரளமான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கூடுதலான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரையில் மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை, நம்ம இன்னும் மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் K இருக்குது, C, B, D வரையிலும் எல்லா சத்துக்களுமே நிறைய இருக்குது. இரும்பு சத்து இதில் நிறைய இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. அதை விட பொட்டாசியம் இருக்குது, சோடியம், புரோட்டீன், கலோரிஸ் நிறைய இருக்குது, ஜிங்க், காப்பர் இருக்குது. ஸோ இவ்வளோ நன்மைகள் நிறைவாக இருக்கிற இந்த பொருள் கட்டாயம் நம்ம வீட்டில் சேர்த்துக்க தான் வேணும். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் காளான் நீங்கள் தவறாமல் உணவில் சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு 1 முறையாவது சேர்த்துக்க பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 2 முட்டை உடச்சி கிண்ணத்தில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் முட்டை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு முட்டை சேர்த்துட்டு
உடைச்சி உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா உடச்சி விட்டே கலரி விட்டுருங்க. அப்படியே கலரி விட வேண்டாம். உடைச்சிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் கலர்னிங்க அப்படின்னா நம்ம அந்த மஷ்ரூமோட எக் வந்து நல்லா கோட்டாகி நமக்கு கிடச்சிரும். இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. மிதமானதுலேருந்து கொஞ்சம் மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க, ரொம்ப அதிகப்படுத்திடாதீங்க. இப்போ மேலால் மல்லி இலை தூவிக்கோங்க. மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்கு மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.